முருகர் ஆராய்ச்சி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, இந்த முதல் கமெண்ட் போட்டிருக்காரு பாருங்க, கடந்த 10 வருஷமா நான் இருக்கேன், எனக்கு இது ஏன் கிடைக்கல, கடந்த 1 வருஷமா நான் வரது எனக்கு எல்லாமே கிடைச்சின்னு சொன்ன முருக பக்தர், இந்த 2 பேர் வாழ்க்கையில் நடக்கிற மிராக்களும், இந்த 2 பேர் வாழ்க்கையில் நடக்கிற ஊழ்வினை கருமனை சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறது தான் இன்னும் நான் தீவிரமாக இருக்கேன். அதில் முக்கால்வாசி விஷயங்கள் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தேடின பதிலுக்கு வந்து ராஜேஷ் சார் புக்கில் வந்து, சாரி, 1 வருஷமாக நான் தேடிட்டு இருந்த கேள்விக்கு வந்து ராஜேஷ் சார் புக்கில் பதில் இருக்குது. இது எத்தனை பேர் இப்போ படிச்சிருக்காங்க, யாருமே இதை வந்து அவ்வளோ நோட் பண்ணவே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் மொத்தமே 1,80,000 ஜாதகம் தான் இருக்கு. அந்த 1,80,000 ஜாதகம் தான் திரும்ப திரும்ப பிறந்து திரும்ப திரும்ப இறந்து இந்த சுழற்சி முறையிலே வந்திருக்கு. இது ராஜேஷ் சார் எப்பயோ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய ஞானி பாருங்க. அதுல இருந்து தான் இப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுற முருக பக்தர்கள் ஏன் நடக்கலன்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சேன். இது கண்டிப்பாக பிரபஞ்ச மனுமதியோட நான் பதிவு பண்ணுவேன். இந்த 2 வருஷமா இருக்கேன், 5 வருஷமா இருக்கேன், எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்ற எல்லா முருக பக்தர்கள் கேள்விக்கும் நான் பதில் வந்து முருகப்பெருமான் அனுமதியோட விரைவில் வந்து எதிர்காலத்தில் நான் பதிவு செய்வேன். அடுத்தடுத்த நேர்காணல் வந்து வரும் பாருங்க. இன்னும் கந்தசஷ்டி விரதம் குறித்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னால் எவ்வளோ நேரம் முடியுதோ கண்டிப்பாக அப்போ நான் அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்தடுத்த நேர்காணல் வந்து பாண்டிச்சேரி கௌசிகா சுப்ரமணியம் இருக்கட்டும், சிதம்பரம்லேருந்து நான் பாண்டிச்சேரி போகிறப்போ முருகப்பெருமான் நடத்திய ஒரு பெரிய திருவிளையாடல் வந்து கண்டிப்பாக கேட்குறப்போ அது பெரிய கூஸ்பம்ஸாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து நான் மீண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. அன்றைக்கி என் கூட இருந்தவங்களுக்கும் கடலூரில் நெய்வேலியில் இருந்தவங்களுக்கும் அந்த விஷயம் தெரியும். முருகர் சக்தி நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு. இப்போ சமீபம் அந்த நாணயம் சார்ந்து நான் ஒரு விஷயங்கள் பதிவு பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் மக்கள், எத்தனை கோடி மக்கள் அந்த நாணயம் அவங்க கையிலலாம் பட்டு கிட்டத்தட்ட ஐபிசி பக்தி சேனலில் அந்த நாணயத்தை பற்றி ஒரு தனி எபிசோட எடுத்திருக்காங்க. இவ்வளோ பேர் கைத்தானே நம்ம கையில் அந்த முருகன் நாணயம் போட்டுக்கின்றது வந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் கருணை தான். எனக்கு அந்த காயின் கலெக்டர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இந்த காயின் தான் வந்து, இந்த நாணயம் தான் வந்து யார் கைக்கு நம்ம போய் சேரணும் தேர்ந்தெடுக்கும், நீங்களும் நானும் கிடையாது அப்படின்னாரு. அந்த மாதிரி எனக்கு முருகர் சம்மந்தப்பட்ட நாணயம் ஒரு 2000 இடம் பழமையான நாணயமும் 500 இடம் பழமையான நாணயமும் எனக்கு கொடுத்தாங்க. அதில் கண்டிப்பாக ஒரு நாணயம் வந்து நான் எந்த முருக பக்தர் கொடுக்கணும் உத்தரவு வருதோ அவங்களுக்கு கொடுப்பேன். இது அடுத்த 25 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் அந்த நாணயம் பேசும். முருகரோட கருணை தான் சொல்லணும். முருகர் ஆராய்ச்சியில் நம்மளை எந்த அளவுக்கு இயக்கிட்டு இருக்குன்னு சொல்லி விரைவில் மலேசியா பயணமும், நான் மலேசியாவில் சொல்லக்கூடிய கோயில் வந்து மலேசியா மக்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோயில், அதுவும் கந்தபுராணத்தோட சம்மந்தப்பட்ட கோவில் தான். தாய்லாந்தில் ஒரு கந்தபுராணத்தோட சம்மந்தப்பட்ட கோவில் இருக்கு, மும்பையில் சம்மந்தப்பட்ட கோவில் இருக்கு கந்தபுராணத்தோட. அதுவும் இல்லாமல் கதிர்காமம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முருக சக்தியை வந்து கடத்திட்டு இருக்கு. ஏன் இலங்கையில் தொடர்ந்து கூட்டான மரணம் வந்து நடந்துகிட்டே இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து நேற்று ஒருத்தர் மூலயமா முருகர் ஆராய்ச்சியில் போகும்போது கிடைச்சதுலாம் பெரிய ஆச்சரியம். திருச்சத்திற்கும் இலங்கைக்கும் தொடர்பு, இலங்கைக்கும் தாய்லாந்துக்கும் இருக்கிற தொடர்பு, இப்படி எல்லாமே முருகர் ஆராய்ச்சியில் வந்து நான் உணர அதை சொல்லலான்னு வரப்போ, இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் வந்து என்னோட படத்தை வச்சு பூலாம் வச்சு பண்ணுறப்போ அது வந்து ஒரு தடைக்கற்கள் மாதிரி தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து யாரும் அப்படி செய்யாதீங்க. நான் என்றைக்குமே உங்களில் ஒருத்தன் தான். நீங்கள் தனியாக பிரித்து பார்க்காதீங்கன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.